தேவனோடு கூட இருக்கிற நேரத்தை விட முக்கியமான நேரம் வேறு ஒன்று உலகத்தில் கிடையவே கிடையாது. அந்த தேவனுக்குன்னு ஒரு டைம் கொடுக்கணும்ல, டைம் ஏந்திரிச்சு அவருக்குன்னு தனியாக ஸ்பெண்ட் பண்ணணும்ல, அவர் கூட உட்காரணும்ல. இன்னைக்கு இருக்குதா? அந்த தனித்திருக்கிற ஒரு அனுபவம் இருக்குதா? குடும்ப ஜபம் இருக்கு, அதுவே இல்லை, இருக்குன்னு நான் நம்புறேன். குடும்ப ஜபம் இருக்கு, கூடி வந்து ஆராதிக்கிறது ஒரு காங்கிரிகேஷன் இருக்கு. ஆனால் தேவனோடு கூட தனித்திருக்கிற ஒரு அனுபவம் உங்களுக்கு இருக்கா? அமெரிக்காவினுடைய த சக்சஸ்ஃபுல் பிரசிடென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. யாருன்னு கேட்டிங்கன்னா ஆப்ரஹாம் லிங்கன். இவர் தான் இருக்கிறதுலே மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் பிரசிடென்ட். இவர் தான் அமெரிக்காவை வந்து ஒரு ரைட் பாதைக்கு வடிவமைச்சவர். ஆனால் இவர் தேவ மனுஷன், நல்ல ஆண்டவரை தேடுற ஒரு மனுஷன், பைபிள் வாசிக்கிற மனுஷன். ஒரு நாள் ஒரு பெரிய பணக்காரர், அந்த அமெரிக்காவில் இருக்கிற மில்லியனர், அவர் என்ன பண்ணுறாரு, இவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்குறாரு. இந்த மாதிரி உங்களை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி. ஆப்ரஹாம் லிங்கனுக்கு வந்து த மோஸ்ட் பிஸியஸ்ட் பிரசிடென்ட். ஏன்னா அவர் அப்போ தான் அமெரிக்காவே வடிவமைக்கிறாங்க. அங்கே வெளிநாட்டுக்காரங்க அவங்க இவங்க பிஸியாக இருக்கிறார். இந்த மனுஷனுக்கு டைமே கொடுக்க முடியல. இந்த மனுஷனும் அப்ரோச் பண்ணி கடைசியில் ஒரு நாள், ஐயா ஏதாவது ஒரு அரை மணி நேரம் கொடுங்கயா அப்படின்னு. கடைசியில் பிரசிடென்ட் ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் வருது, நீங்கள் காலையில் 5 மணிக்கு வாங்க, பிரசிடென்ட் கூப்பிடுறாரு, 5 o'clock அப்பாயின்மெண்ட். அமெரிக்காவில் 5 மணி குளிருங்கிறது எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். பெங்களூரை விட ஒரு 4 மடங்கு அதிகமாக இருக்கும். ஆனாலும் அந்த மனுஷன் சரி 5 மணிக்கு, ஆனால் பிரசிடென்ட் நம்மளை 5 மணிக்கு கூப்பிட்றாரே அப்படின்னு சொல்லிட்டு பிரசிடென்ட்டை பார்க்க பிரசிடென்ட் ஆஃபீஸுக்கு போயிட்டார், ஜனாதிபதி ஆஃபீஸுக்கு போயிட்டார். போய் அந்த ஜனாதிபதி ஆஃபீஸில் முன்னாடி உட்கார சேரில் உட்காந்தா உள்ள ஒருத்தர் பேசிகிட்டு இருக்கிறார். இந்த மனுஷனுக்கு ஷாக். நம்மளே 5 மணிக்கு வந்திருக்கிறோம், யாரோ ஒருத்தருக்கு 4:30 மணிக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்கிறார், அவர் வந்து 5 மணி வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்கிறார் அப்படின்ட்டு. சரியா 5 மணி உள்ளேருந்து பெல் அடிக்கிறார், உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லி. இவர் வெயிட் பண்ணுறாரு, உள்ளே போல, திருப்பி பெல் அடிக்கிறார், உள்ளே வாங்க அப்படின்னு. உள்ளே போய் கதவை திறந்துட்டு இப்படி பார்க்குறாரு. உடனே லிங்கன் கேட்டாராம், என்ன பார்க்குறீங்க அப்படின்னு. இல்லை நீங்கள் ஒருத்தரோட பேசிகிட்டு இருந்தீங்க, அவர் வெளியே வரட்டும் தான் நான் வெயிட் பண்ணேன், அதான் நான் வேறு ஏதாவது டோர் இருக்கா இப்படி போயிட்டாரான்னு பார்க்குறேன் அப்படின்னு. இப்போ ஆபிரகாம் லிங்கன் சொன்னாராம், நான் மனுஷங்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி தேவனோடு கூட தனித்திருப்பது என்னுடைய வேலை. டெய்லி ஃபஸ்ட்டு நான் ஆண்டவர்கிட்ட தான் பேசுவேன், அதுக்கப்புறம் தான் நான் மனுஷங்கிட்ட பேசுவேன். இன்றைக்கி உங்களுக்கு 5 மணிக்கு அப்பாயின்மெண்ட்டு, அதனால் நான் மார்னிங் ஒரு 4 o'clockலாம் எழுந்திரிச்சு நான் ரெடி ஆகி ஒரு 1 hour ஆண்டவர்கிட்ட பேசிட்டேன். ஏன்னா ஆண்டவர்கிட்ட பேசாமல் நான் மனுஷங்கிட்ட பேச மாட்டேன். யோசித்து பாருங்க, ஒரு அமெரிக்க ஜனாதிபதியே அவ்வளோ பிஸி ஷெட்யூலில் தேவனோடு கூட தனித்திருக்கணும் என்று விரும்பும் போது நீங்கள் நானும் யாரு? நீங்கள் நானும் என்ன அப்படி செஞ்சிட்டோம்? வேலை இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லலை. இயேசுநாதர் கூட சாயங்காலம் வரைக்கும் இருந்தார். இருட்டோட எழுந்திருந்து ஒரு தனியான வனாந்தரமான இடத்திற்கு போனார். ஈசாக்கு சாயங்கால வேளையில தியானம் பண்ணும்படி வெளியில் போயிருந்தான். எல்லாரையும் விட்டுட்டு எல்லாம் ரிலாக்ஸ் ஆகி மொத்தத்தையும் கொஞ்சம் ஓரமா வச்சுட்டு தேவனோடு கூட தனித்திருக்கணும், ஆண்டவர்கிட்ட உட்கார்ந்துருக்கணும். அப்பதான் அவர் என்ன சொல்றாருன்னு உங்களுக்கு கேட்கும். பல நேரங்களில் நீங்கள் போய் உட்காந்து ஆண்டவர்கிட்ட நீங்க தான் பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. ஆண்டவர் பேசுனதை கேட்டீங்களா? இந்த வசனம் என்ன சொல்லுது? ஏசாயா 50:4, கற்றுக்கொள்ளுகிறவனை போல நான் கேட்கும்படி என் செவிகளை கவனிக்க செய்கிறார். அவர் பேசுறாரா, இயேசு கேட்கிறாராம். ஆனா இங்க பெரும்பாலும் என்ன நடக்குது? நாம பேசுறோம், தேவன் கேட்கிறார். ஏன்? நம்மளை பத்தி ஆண்டவருக்கு தெரியாதா? நம்மளை பத்தி எல்லாம் அவருக்கு தெரியும். சரி, நீங்க கேட்கறதா கூட இருக்கட்டும், எப்போ பார்த்தாலும் நீங்களே கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்களே, எப்போ தேவன் உங்ககிட்ட பேசினார்? எப்போ தேவனுடைய சத்தத்தை நீங்க கேட்டீங்க? அதுக்கான நேரத்தையோ அதுக்கான இடத்தையோ கொடுத்தீங்களா? இப்போ பாருங்க, ஒரு பிஸியான ரோடு இருக்கு, மார்க்கெட் ரோட். ஒரு 50 அடியில இருந்து உங்க கணவரோ அல்லது சொந்தக்காரங்களோ ஒன்று சொல்றாங்க. நீங்க என்ன சொல்லுவீங்க தெரியுமா? ஒண்ணுமே கேட்கல. ஏன்னா சுத்தி அவ்வளவு சவுண்ட் இருக்குது, ஒண்ணுமே என்ன செய்யல, கேட்கல. சில நேரத்தில் பாருங்க, ஃபோன் வரும், அந்த பேசுறவர் சைடு யாரும் ஹார்ன் அடிச்சுட்டு இருப்பாங்க. உங்களுக்கு இந்த அவர் பேசுறது கேட்காது, எது கேட்கும்? ஹார்ன் சவுண்ட் கேட்கும். நீங்க சொல்லுவீங்க, அந்த ஹார்ன் சவுண்ட் ரொம்ப இருக்குது, நீங்க பேசுறது என்ன செய்ய மாட்டேங்குது, கேட்க மாட்டேங்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அங்கிருந்து பேசுறவருது உங்களுக்கு கேட்கணும்னா உங்களை சுத்தி என்னவா இருக்கணும்? அமைதியாக இருக்கணும். 2 பேர் மட்டும் பேசணும். அதுதான் தனித்திருக்கிற இடம். நீங்களும் தேவனும் தனியா இருந்தா மட்டும்தான் தேவன் பேசுறது உங்களுக்கு கேட்கும். அவர் உங்க லைஃப்ல என்ன வச்சிருக்கிறாரு, எவ்வளவு விஷயத்துக்கு நீங்க கன்ஃபியூஸ் ஆகுறீங்க, எவ்வளவு விஷயத்துல நீங்க தப்பா முடிவெடுக்கிறீங்க,
அது உலக பிரகாரமான வேலையாவே இருக்கட்டும், இந்த வேலைக்கு போகலாமா வேணாமா, இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா வேணாமா, அல்லது இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணலாமா வேணாமா, இல்லை இந்த படிப்பு படிக்கலாமா வேணாமா, வீட்டு இந்த இடம் வாங்கலாமா வேணாமா, வெளிநாட்டுக்கு போகலாமா வேணாமா, எவ்வளோ உங்கள் லைஃப்பில் இருக்கு, எவ்வளோ கன்ஃபியூஷன். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க தெரியுமா? ஒரு சிம்பிள் வேலை செய்யறதுக்கு பதிலாக ரொம்ப காம்ப்ளிகேட் ஆக்கிக்கிறீங்க. எப்படி காம்ப்ளிகேட் ஆக்கிக்கிறீங்க? காலையில் எழுந்திருச்சு இருட்டோட தேவனோடு தனித்திருக்கிற அதுக்கு போனீங்கன்னா பேசுகிறவனுக்கு திருப்பி பதில் கொடுக்கிற தேவன் தான் நம்முடைய ஆண்டவர். அவர் மறு உத்தரவு கொடுக்கிறவர். உங்க வாழ்க்கைக்கு தேவையான எல்லாவற்றுக்கும் கர்த்தர் பதில் கொடுப்பார். அந்த ஜெபத்தை நீங்க ஏன் தேவன்கிட்ட போய் தனியா கேட்கக்கூடாது? ஆண்டவர்கிட்ட உட்காந்து ஏன் இதுக்கான பதில் என்ன ஆண்டவர்னு கேட்கக்கூடாது? ஒவ்வொரு விஷயத்துக்கு நீங்க கேட்கலாம். நான் உங்களுக்கு சொல்றேன், ஒவ்வொரு விஷயத்துக்கு நீங்க கேட்கலாம். நான் என் அனுபவத்தை சொல்றேன், ஆண்டவரோடு கூட எனக்கு இருக்கிற அந்த தொடர்பை வச்சு நான் சொல்றேன். சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட பதில் கொடுக்கிற தேவன் அவர். சிம்பிள் விஷயத்துக்கு உங்களுக்கும் எனக்கு வேணா அது ரொம்ப சிம்பிளா தெரியும். ஆனா கர்த்தரை பொறுத்த வரைக்கும் அது என் பிள்ளைகள் கேட்குது. ஒரு தகப்பன் ஸ்தானத்திலிருந்து ஆண்டவர் அதை செய்வார். கேட்கிற கேள்விக்கு பதில் கொடுப்பார். நீங்க போங்க, முதல்ல ஆண்டவரோட தனித்திருக்கணுங்கிறதான ஒரு சுபாவத்துக்கு வாங்க. நீங்க தான் உங்க பிள்ளைகளுக்காக உபவாசம் இருக்கணும். நீங்க தான் உங்க காரியத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. அப்படி பண்ணி உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஸா இருக்கு, எனக்கு சரியாவே புரியல, ஒரு கன்ஃபர்மேஷன் வேணும்னா ஊழியக்காரங்கிட்ட வரலாம். ஊழியக்காரனும் சேர்ந்து ஜெபம் பண்ணி இருவர் ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்திற்கு என் பிதாவானது ஆகும்னு சொல்லி உங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம். நீங்க ஆண்டவர்கிட்ட உட்காரதில்ல, ஜெபம் பண்றதில்ல. நான் நேரடியாவே சொல்றேன், இங்க உட்கார்ந்துருக்கிறவங்களை எத்தனை பேர் எனக்கு தெரியாது. ஆனா பெரும்பான்மையானவர்கள் தேவன் பக்கம் உட்கார்றவங்க கிடையாது. காலையில டைம் ஸ்பெண்ட் பண்றவங்க கிடையாது. நல்லா 7 மணிக்கு எழுந்திருச்சு, 6:30 மணிக்கு எழுந்திருச்சு, 7:30 மணிக்கு அறக்க பறக்க கிளம்பி நீங்க சொல்ற வார்த்தை பிஸி பிஸி பிஸி. காலையில 5 மணிக்கு 4 மணிக்கு எழுந்திருச்சு நீ உட்கார்ந்து உங்க குடும்பத்தை நடத்தி பாருங்க. உங்க குடும்பம் ஏன் இப்படி ஒரு மோசமான கண்டிஷன்ல இருக்கு? உங்ககிட்ட பணம் இருக்கு, வீடு இருக்கு, எல்லாம் இருக்கு, ஆனா குடும்பத்துல சமாதானம் இல்லை, குடும்பத்துல நிம்மதி இல்லை, பிள்ளைங்களை குறிச்ச பயம், வீட்டுல பயங்கரமான சண்டை. காரணம் என்ன? இதான், வேற ஒண்ணுமே கிடையாது. கணவனும் மனைவியும் காலையில உட்காரணும். கணவன் மட்டும் உட்கார்ந்தா பத்தாது, மனைவியும் உட்காரணும். இன்னைக்கு நடக்கிறது இல்லை. ஆனா கேட்டா சொல்றது, காலையில் எழுந்திரிக்கணும், பால் காய்ச்சணும், பிள்ளைய ஸ்கூலுக்கு அனுப்பணும், அவரை கேட்டா சொல்லணும் வேலைக்கு போகணும், இந்த டிராபிக்ல போறதுக்கு 1 hour ஆகும், போய் சம்பாதிக்கணும். எல்லாம் உண்மை. இவ்வளவு எதுக்காக? இத்தனை எதுக்காக? உங்களுக்கு கொடுத்த குடும்பத்தை, உங்களுக்கு கொடுத்த வாழ்க்கையை நல்லா நடத்துறதுக்கு. அதுக்கு பணம் மட்டும் பத்தாது, உங்க உழைப்பு மட்டும் பத்தாது. இதுக்கு மேல ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் தான் அதை நடத்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அவருக்கான டைம் கொடுக்கணும், அவரோடு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், தனியா உட்காரணும். சிலர் சொல்றாங்கல்ல, ஒரு பிள்ளைங்க சொன்னாங்க அவங்க அப்பா பத்தி, பயங்கர பிஸி எங்க அப்பா, இது வரைக்கும் எங்க அப்பா எதுக்குமே எங்க ஸ்கூலுக்கு வந்ததில்லைன்னாங்க. எதுக்குமே வந்ததில்லை, பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங்க்கு வந்ததில்லை, ஸ்கூல் சேர்க்கும் போது வந்ததில்லை, ஃபீஸ் கட்ட வந்ததில்லை, எல்லாம் எங்க அம்மா தான் செய்வாங்க, எங்க அப்பா வந்ததே இல்லை. என்ன காரணம்? எங்க அப்பா பிஸி. பிஸி இருக்கட்டும், பிள்ளைங்கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாத பிஸி, வீட்டில் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாத பிஸி, அதையும் தாண்டி தேவனுக்கு டைம் கொடுக்க முடியாதவங்க. இது எப்படி காரணம்னே புரியல. தயவு செய்து ஒரு டைம் ஒதுக்குங்க, தேவனோடு கூட தனித்திருங்க, யாரையும் அந்த நேரத்தில் சேர்க்காதீங்க. உங்க போனெல்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணுங்க. அந்த நேரத்தில் தேவனோட தொடர்பு இருக்கும் போது உலக தொடர்பு, தகவல் தொடர்பு எதுவும் அவசியம் கிடையாது. அந்த நேரத்தில் ஒரு SMS அடிக்கும், நல்ல ஜெபம் பண்ணிட்டே இருப்பீங்க. பிசாசு என்ன பண்ணுவான் தெரியுமா? சம்பந்தம் இல்லாத ஆளை உங்களுக்கு ஒரு மெசேஜ் அனுப்ப சொல்லுவான். நேரம் அந்த ஆளை அனுப்புவோம். நீங்க நல்லா ஆவியில் நிறைய ஜெபம் பண்ணிட்டு இருப்பீங்க, டங்குன்னு ஒரு சவுண்டு கேட்கும். ஆட்டோமேட்டிக்கா மலைக்கு மேலே போனவங்களை கீழே கூட்டு வந்துடும். கீழே கூட்டு வந்து எடுத்து பார்ப்பீங்க, என்ன மெசேஜ்? அதில் ஒன்றும் இருக்காது, இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். உங்களுக்கு அது தப்பாவும் தெரியாது. பிரைஸ் தி லார்ட், கர்த்தர் பேசுகிறார், அல்லேலூயா, சோத்ரம் சோத்ரம் சோத்ரம். நல்ல ஆவியில மேலே போயிட்டே இருப்பீங்க, டங்குன்னு ஒரு சவுண்டு கேட்கும். எடுத்து பார்ப்பீங்க, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும். ஏன்னா காலங்காத்தால SMS இந்த மாதிரி வசனம் அனுப்பத்துக்குன்னு ஒரு 100 பேர் இருக்கான் இல்லையா? அப்படி ஒரு ஆள் இருக்கு, ஒரு 100 பேர் இருக்காங்க. அவங்களுக்கு அதை அனுப்பினாதான் அவங்களுக்கும் தூக்கம் வரும். இப்போ உங்களை மலையில ஏறவே விடாது, டங்கு டங்கு டங்குன்னு சவுண்டு கேட்க கேட்க ஏறி ஏறி இறங்கிக்கிட்டே இருப்பீங்க. இப்போ உங்களுக்கு அது பாவமாகவும் தெரியாது, ஏன்னா வந்ததெல்லாம் வசனம். கர்த்தர் பேசுறார், கர்த்தர் பேசுறார். கர்த்தர் SMSல பேசுறதை விட நேரடியா பேசுவார், உங்களோடு கூட பேசுவார். கர்த்தருடைய சத்தம் கேட்கும். கர்த்தரோடு கூட போய் உட்கார்ற ஒரு அனுபவத்துக்கு வாங்க. அல்லேலூயா. சாயங்கால வேளையில அந்த வசனத்தை வாசிங்க. சாயங்கால வேளையில ஈசாக்கு 24ஆம் அதிகாரம் 63வது வசனம் வாசிங்க.
ஈசாக்கு சாயங்கால வேளையிலே தியானம் பண்ண வெளியிலே போயிருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது ஒட்டகங்கள் வரக் கண்டான். அந்த தியானம் பண்ண வெளியில் போனான் பாருங்க. தியானம் பண்ண வெளியில போயிட்டான். ஆண்டவரோட தனியா சஞ்சரிக்கிற இடத்துக்கு போனா பாருங்க. அங்க போகும்போது தான் வசனம் சொல்லுது, எதிரில் யார் வர்றது? ரெபேக்கா வருகிறாள் என்று வசனம் சொல்லுது. நல்லா கவனிங்க, இதான் ரொம்ப முக்கியம். ஏன் உங்களை இவ்வளவு காலையில் எழுந்திரிக்க சொல்றோம்? ஏன் இப்படி தனித்திருக்க சொல்றோம்? ஏன் ஜெபம் பண்ண சொல்றோம் அப்படின்னா, அதுக்கு மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஆண்டவருடைய ஆசீர்வாதம் அங்கிருந்தா வருது. அந்த இடத்துல அந்த நேரத்துல தான் என்ன வரும்? ஆசீர்வாதம் வரும். எப்பவுமே நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு இடத்துக்கு வர சொல்லுவார். ஆதியாகமம் 22:2 வாசிங்க பார்ப்போம். அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்துக் கொண்டு மோரியா தேசத்துக்குப் போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். நான் உனக்கு குறிக்கும் இருக்கு பாருங்க. அந்த இடம் வசனம் இருக்குதா? மலைகளில் ஒன்றின் மேல் அப்படின்னு நிறுத்தாம, நான் உனக்கு குறிக்கும் இடம், பர்டிகுலர் பிளேஸ். இன்னொரு வசனம் வாசிங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28 வசனம் வாசிங்க. 11 சீஷர்களும் கலிலேயாவிலே இயேசு தங்களுக்கு குறித்திருந்த மலைக்கு போனார்கள். நல்லா கவனிங்க. the place was mentioned, already decided. ஏற்கனவே அந்த இடம் குறிக்கப்பட்டிருக்கிறது. கலிலேயாவுக்கு ஒரு மலைக்கு போங்கன்னு சொல்லல, கலிலேயாவின் மலையிலே குறித்த இடத்துக்கு போங்க. இங்க ஆபிரகாம்கிட்ட சொல்றாரு, மோரியா மலைகளில் நான் குறித்த இடத்திற்கு. நீங்க தொடர்ந்து அந்த 24 பார்த்தீங்கன்னா, கர்த்தர் குறித்த இடத்திற்கு அவன் வந்தான்னு இருக்கும். அது மட்டுமல்ல, தேவாலயம் கட்டும்போது நேற்று வாசிச்சமே 2 நாளாகமம் 3:1, அதுலயும் கர்த்தர் குறித்த இடத்துல அந்த இடத்துக்கு நீங்கள் போகும்போது, அதைத்தான் உங்களுக்கு சொல்றேன், ஸ்பிரிச்சுவலி அந்த ஸ்டாண்டர்டான இடத்துக்கு நீங்கள் வரும்பொழுது, கர்த்தர் குறிக்கிறதான அந்த ஆவிக்குரிய வளர்ச்சி தனித்து வந்து இருட்டோட எழுந்திருச்சு ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சி வரும்போது, அந்த ஸ்டாண்டர்ட்ல உங்களுக்குரிய ஆசீர்வாதம் உங்கள் எதிரில் தானாய் வரும். ரெபேக்கா அங்க தானா வராங்க. ஈசாக்கு தேடியே போல. ஈசாக்கு மனைவியை பத்தி யோசிக்கவே இல்லை. அவன் போனது தியானம் பண்ண, அவன் பண்ணது வெளியே. அவர் இதை பத்திலாம் எதையுமே யோசிக்கல. வேலைக்காரன் தான் வந்து சொல்றாரு, அந்த ஊழியக்காரன் தான் வந்து சொல்றாரு, இந்த மாதிரி காரியங்கள்லாம் நடந்துச்சு, நான் போனேன், நடந்ததுல. அப்புறம் வந்து ஈசாக்கிட்ட ஒரு விவரமா சொல்றாரு. வசனம் பின்னாடி இருக்கு, விவரித்து சொன்னான்னு. ஆனால் ஈசாக்கை பொறுத்த வரைக்கும் கர்த்தர் குறித்த இடம் தியானம் பண்ணும்படி வெளியில் போயிருந்தான். அவ்வளவுதான். அந்த இடத்துக்கு, அந்த நேரத்திற்கு, அந்த பர்டிகுலர் ஸ்பிரிச்சுவல் வளர்ச்சிக்கு நீங்கள் வரும்போது உங்களுக்கு தேவையான ஆசீர்வாதம் உங்களுக்கு முன்னால் தானாய் வரும். நீங்க இந்த ஆசீர்வாதத்தை தேடி தானே ஓடுறீங்க. ரெபேக்கா எங்க இருக்குது, ரெபேக்கா எங்க இருக்குன்னு ஓடுறோம்ல, எங்க இருக்கு நன்மை கிருபை எங்க இருக்குன்னு ஓடுறோம்ல. ஆனா நீங்க இருக்கிற இடத்துக்கு அது வருங்கிற. நான் திருப்பியும் சொல்றேன், ஏன் அனுபவத்தை வச்சு சொல்றேன், நமக்கு என்ன தேவையோ அதை பரமபிதா முன்பே அறிந்திருக்கிறார். அவர் வந்து நீங்கள் இருக்கிற இடத்திற்கு கொடுப்பதற்கு வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். நீங்க அலைய வேண்டியதே இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஆண்டவரோட பழகினதுல சொல்றேன், நம்ம அலைஞ்சு திரிஞ்சணும்னு கர்த்தர் விரும்பவே இல்லை. யோசித்து பாருங்க, ஆகார் அலைந்து திரிந்தாள், சாராள் கூடாரத்தில் இருந்தாள். ஆகார் அலைந்து திரிந்து ஒரு குழந்தையை பெற்றாள், சாராள் கூடாரத்துக்குள் இருந்து ஒரு குழந்தையை பெற்றாள். இது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட குழந்தை, அது மீறுதலினால் வந்த குழந்தை. எப்பவுமே சரி, கர்த்தர் ஒரு விஷயத்தை உங்களுக்கு செய்யறாருன்னா ரொம்ப ஸ்மூத்தா இருக்கும், ரொம்ப ஸ்மூத்தா இருக்கும். நீங்க ஒண்ணுமே பண்ண வேண்டாம், எல்லாமே தானா நடக்கும். நடக்குமா? நடக்கும். ஆனா அவர் சொல்றதை நீங்க செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அவ்வளவுதான். கர்த்தர் குறிக்கிற இடத்துக்கு நீங்க போகணும். போனீங்கன்னா அங்க எல்லாம் நடக்கும். என் ஊழியத்தின் பாதையில நான் சொல்லுவேன், 22 வருஷத்துக்கு முன்னாடி, 23 வருஷம் ஆச்சு, 23 வருஷத்துக்கு முன்னாடி நான் சொல்றேன், ஊழியத்தின் பாதையில புறப்படும் போது 2004 ஆண்டவர் இந்தியாவுக்கு வர சொன்னார், வெளிநாட்டில இருந்து. அப்ப எல்லாரும் சொன்னாங்க, இங்க இருந்தே மினிஸ்ட்ரி பண்ணலான்னு எனக்கும் தோணுச்சு. ஆனா கர்த்தர் சொன்னார், நீ இந்தியாவுக்கு போகணும் அப்படின்னு சொன்னார். சோ இந்தியாவுக்கு வந்தாச்சு. அதே மாதிரி ஆண்டவர் 11 மாசம் காத்திருக்க சொன்னார். 11 மாசம் நான் காத்திருந்தேன். ஒரு ஊழியம் கிடையாது. எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க, இவனுக்கு ஊழியம் இல்லை, சும்மா கதை விடுறான், பொய் சொல்றான், ஆண்டவர் இப்படி சொன்ன எப்படி விடுவாரு. ஆனா ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன், கர்த்தர் சொல்றாரு நீ பொறுமையாரு பொறுமையாருங்கிறார். 11 மாசம் நான் ஒண்ணுமே செய்யல, ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன், கர்த்தர் சொல்றதை மட்டும் கேட்டுட்டே இருந்தேன். ஒரு நாள் ஆண்டவரே ஒருத்தர் பார்க்க என்னை கூட்டிட்டு போனார்.
நான் வேற ஒருத்தரை பார்க்க போறேன், வழியில ஒருத்தர் என்ன பார்க்கறாரு. இது என் லைஃப்ல நடந்தது. வழியில ஒருத்தரை பார்க்கறேன், அவர் கேட்கறாரு, தம்பி என்னப்பா பண்ற? ஒன்றும் பண்ணலனே, மினிஸ்ட்ரிக்கு வந்தா இப்போ ஜோம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அப்படியா, வாயா நம்ம 2 பேரும் ஜோம் பண்ணுவோம் அப்படின்னு என்ன ஒரு இடத்துக்கு கூட்டு போறாரு ப்ரேயருக்கு. நாங்கள் 2 பேரும் 3 நாள் சேர்ந்து ஜோம் பண்றோம். அந்த இடத்துக்கு ஒருத்தர் வராரு. ஆண்டவருடைய ஸ்கிரீன் பிளே பாருங்க, எப்படி நடத்துறாரு பாருங்க ப்ரோக்ராம். அந்த இடத்துக்கு ஒருத்தர் வராரு. அவரும் எங்க கூட ப்ரேயர்ல கலந்துக்கிறார். அவரும் 3 நாள் இருக்கிறார். அவர் 3 நாள் என்கிட்ட எதுவுமே பேசவே இல்லை. 3ஆவது நாள்ல ப்ரேயருக்கு நடுவில் ஒரு டீ குடிக்கும் போது கேட்கிறாரு, என்ன பண்றீங்க? இந்த மாதிரி ஆண்டவர் ஊழியத்துக்கு வர சொன்னாரு, வந்து 10 மாசம் ஆச்சு, இந்த இப்போ ஒரு ப்ரேயருக்கு இங்க வந்திருக்கிறோம் அப்படியான்ட்டு அவர் போயிட்டாரு. அவர் போய் அவங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்றாரு. அந்த ஃப்ரெண்டு என்ன கூப்பிடுறாரு, நீங்க ஏதோ செகண்ட் கமிங் பத்தி மினிஸ்ட்ரி பண்றீங்க வந்திருக்கிறீங்கன்னு சொன்னாங்க, அது என்னன்னு எங்க வீட்டில் வந்து எங்களுக்கு சொல்ல முடியுமா எங்க வீட்டில் அப்படின்னு வந்து சொல்றேன்னு சொல்றேன். ஆண்டவர் அனுப்புறாரு. அது வீட்டு கூட்டம் 4 பேர் தான் இருப்பாங்க, அதெல்லாம் தெரியாது. போனா 10 பேர் இருந்தாங்க. அவரு, அவர் மனைவி 2 பிள்ளைகள், தம்பி அவங்க மனைவி 2 பிள்ளைகள், வேலை செய்யற 2 பேர், எல்லாம் ஒரு 10 பேர் இருக்காங்க. எங்களுக்கு பேசுங்க, 2ஆம் வருகை பத்தி என்னன்னு சொல்லுங்க அப்படிங்கிறார். நம்ம என்ன யோசிக்கணும், நான் யாரு, வெளிநாட்டுல இருந்து வேலையை விட்டு வந்திருக்கிறேன், உங்க வீட்டில் வந்து பேசுறதுக்காக ஆண்டவர் கூப்பிட்டாரு? அதெல்லாம் இல்லை. ஆண்டவர் சொல்றாரு இங்க பேசுன்னு. எனக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்தாரு ஒரு காரியம், என்ன தெரியுமா? எவ்வளோ பெரிய வீட்டுக்கும் சாவி சின்னதுதான். வீடு எவ்வளோ பெருசாவனா இருக்கட்டும், சாவி எப்படி இருக்கும்? அந்த வீடு அளவு இருக்காது. சாவி எப்படி இருக்கும்? அந்த டோரை ஓபன் பண்ற சாவி சின்னதுதான். பெரிய ஆசீர்வாதத்துக்கு சின்ன வழியை கத்தர் வச்சிருப்பார். அதுல ஏறினீங்கன்னா பெரிய ஆசீர்வாதம் கிடைக்கும். அவங்க வீட்டுக்கு போக சொன்னார், போனேன். அவங்க 1 மணி நேரம் பேச சொன்னாங்க. 1.5 மணி நேரம் டைம் கொடுத்தாங்க, பேசியாச்சு, முடிச்சாச்சு, வீட்டுக்கு வந்தாச்சு. மறுநாள் அவங்க சர்ச்சில் இருந்து ஃபோன் வருது. நீங்க பாஸ்டர் சொல்றாரு, பேசுனீங்களா, ரொம்ப நல்லா இருந்துச்சு, எங்க சபையில் ஒரு 2 நாள் பேசுவீங்களா? சரி, ஓகே. அங்க போறோம். அந்த சர்ச்சில் மீட்டிங் நடக்குது. அந்த மீட்டிங்க்கு வந்த பாஸ்டர்ஸ் 2 மீட்டிங் புக் பண்றாங்க. அங்க ஆரம்பிச்ச ஊழியம் இங்க வரைக்கும் வந்து நிக்குது. இது வரைக்கும் யாரையும் கேட்டதும் இல்ல, யாருகிட்ட போய் சொன்னதும் இல்ல, நான் ஊழியம் கொடுங்கன்னு கேட்டதில்ல, நான் சும்மா தான் இருக்கிற வரட்டுமான்னு கேட்கவே இல்லை. இந்த நிமிஷம் வரைக்கும் 23 வருஷம் கர்த்தர் நடத்தி இருக்கிறார். இதைத்தான் சொல்றேன், கர்த்தர் குறித்த இடத்துக்கு போய் நீங்க உட்கார்ந்துட்டீங்கன்னா அவர் உங்களை கொண்டு போவதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அது நடக்கும், தானா நடக்கும். எனக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்ததுதான். ட்ரெயின்ல ஏறி உட்காந்துரு, கரெக்ட் டைமுக்கு. நீ சாப்பிடல வேற விஷயம், ட்ரெயின்ல ஏறி உட்காந்துரு. அதுக்கப்புறம் ட்ரெயின் அந்தந்த ஸ்டேஷனுக்கு கரெக்டா போகும். உனக்கு தேவையானது அந்தந்த ஸ்டேஷன்ல வரும். நீ சாப்பிட்டுக்கலாம், தண்ணி குடிச்சுக்கலாம், தூங்கிக்கலாம், கரெக்ட் டெஸ்டினேஷன் போய் இறங்கிடுவீங்க. ஒருவேளை நீங்க 1 மணி நேரம் லேட்டா விட்டுட்டு, உங்க ட்ரெயினை விட்டுட்டு அடுத்த ட்ரெயின்ல ஏறினீங்கன்னா எல்லா ஸ்டேஷனும் லேட்டு தான். 1 hour லேட். டெஸ்டினேஷன் போவீங்க, லேட்டா போவீங்க, அவ்வளவுதான். ஆனா நீங்க கரெக்ட் டைம் ஏறி உட்காந்துட்டீங்கன்னா நிம்மதியா தூங்கலாம். டெஸ்டினேஷன் வந்து எழுப்புவாங்க. இன்னைக்கு இதுதான் நீங்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமானது. ஆண்டவர் குறிக்கிற இடத்துக்கு போங்க, ஆண்டவர் சொல்ற இடத்துக்கு காத்துருங்க, காலை தோறும் கர்த்தருடைய சமூகத்தில் வெயிட் பண்ணுங்க, தனித்திருங்க. கொண்டு வர வேண்டிய ரெபெக்காளை கர்த்தர் கொண்டு வருவார். கொண்டு வர வேண்டிய ஆசீர்வாதம். ரெபெக்காளா யாரு? மனைவி. மனைவி குறித்து வேதம் என்ன சொல்லுது? வாசிங்க, நீதிமொழிகளின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 22வது வசனம் வாசி. மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறான், கர்த்தரால் தயையும் பெற்றுக்கொள்ளுகிறான். நான் சொல்லுவேன், மனைவி கண்டடைகிறவன் நன்மையை கண்டடைகிறான். ஒன்று, நம்மளால் அந்த அம்மாவுக்கு நன்மை இருக்கும், இல்லை அந்த அம்மாவால் நமக்கு நன்மை இருக்கும்.